பிக் பாஸ் சீசன் 9 70 நாட்களை கடந்து டெலிகாஸ்ட் ஆகிக்கிட்டு வர நிலையில போன வாரம் டபுள் எவிக்ஷன்ல ரம்யா முதல்ல எவிக்ட் ஆகியிருந்தாங்க. ஸோ எவிக்ட் ஆகி வெளியே வந்த ரம்யா ஸ்டேஜில் நின்று எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு வந்தாங்க. அந்த வகையில் கனிக்கிட்ட வரும்போது கனி முந்திக்கிட்டு நல்லா இருப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ரம்யா உடனே ரொம்ப நடிக்காதீங்க, பச்சையா தெரியுதுன்னு சிரிச்சு மணிக்க சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக கனி இதை பெருசாக எடுத்துக்கலனாலும் சோஷியல் மீடியாவில் இது பேசு பொருளாக மாறினது மட்டும் இல்லாமல் கனியோட தங்கச்சியும் ஆக்ட்ரஸுமான விஜயலட்சுமிக்கும் இது பயங்கரமாக ஹிட் பண்ணியிருக்கும் போல. இதனால இதை பற்றி கோபப்பட்டு பேசி ஸ்டோரி ஒன்று ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய அன்பை சம்பாதிக்கிறதுக்காக இந்த ஷோக்கு வந்தேன்னு ரம்யா சொன்னாங்க. மேலும் தனக்கு சொந்தமானவங்க கூட உட்காந்து சாப்பாட்டை ஷேர் பண்ணி சாப்பிட்றது தான் தனக்கான விருப்பம்னு சொன்னாங்க. இதனால தான் நானே அவங்களுக்காக பேச ஆரம்பிச்சேன். ஆனால் நிகழ்ச்சியை விட்டு வெளியேறினதுக்கு அப்புறம் ரம்யாக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஒருவேளை நிகழ்ச்சி அவங்கள மாத்திருச்சா, இல்லைனா எதுக்காக விளையாட வந்தன்றதே ரம்யா மறந்துட்டாங்களா? ஏன்னா நடிக்காதீங்க, பச்சையா தெரியுதுன்னு ஒரு எவிக்ஷன் ஸ்டேஜில் சொல்றது சாதாரண ஒரு விஷயம் இல்லை, ரொம்ப கடினமான லைன் அது. இந்த வார்த்தை தவறி தெரியாம வந்தது கிடையாது, இதை அவங்க சூஸ் பண்ணி தான் பேசியிருக்காங்க. கனி இவங்களை மேனிப்புலேட் பண்ணாங்களா, பின்னாடி போய் புரணி பேசினாங்களா, இல்லை ஏதாவது ஒரு வகையில் கனி ரம்யாக்கு துரோகம் பண்ணாங்களா? கிடையவே கிடையாது. எனக்கு நல்லா தெரியும். அப்ப நான் யாரு மேல கோபப்படுறது? ஒருபோதும் உண்மையான அன்பை பத்தி தெரிஞ்சுக்காத பெண் மேலையா, இல்ல அன்பை அளவுக்கு அதிகமா ஃப்ரீயா கொடுத்து வாங்கி கட்டிக்கிற எங்க வீட்டுல வளர்ந்த முட்டாள் பெண் மேலையா, இல்ல ரெண்டு பேர் மேலையுமே இல்லையா? ஏன்னா ஒரு பெண்ணுடைய உலகம் அன்பால நிறைஞ்சிருக்கு, இன்னொரு பெண்ணுடைய உலகம் வெறுமையால நிறைஞ்சிருக்கு. ரெண்டு பேருமே டிஃப்ரெண்டான லாங்குவேஜை பேசக்கூடியவங்களா இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் புரிஞ்சிக்கக்கூடிய அளவுல இடைப்பட்ட லாங்குவேஜ் எதுவும் இல்ல. ரம்யா, உனக்கு அன்பு கிடைக்கட்டும். கனி, நீ மாறாத உன் இதயத்தோட சிங்க்லேயரு. அப்பதான் நீ சுத்தமா வாழ முடியும், அப்பதான் நீ உயர்ந்து செல்ல முடியும். மேலும் உனக்கு நான் எப்பவுமே சப்போர்ட்டிவா இருப்பேன்னு ஆக்ட்ரஸ் விஜயலட்சுமி தன்னுடைய அக்கா கனிக்கு சப்போர்ட் பண்ற வகையிலையும் ரம்யாவோட செயலுக்கு ரிப்ளை கொடுக்குற வகையிலையும் பேசியிருக்காங்க.